பசங்க பொண்ணுங்க கிட்ட மேண்டட்டரியாக உருட்டுற உருட்டு ஒன்று இருக்குது. உனக்காக நான் என் ஹார்ட்டில் கோயிலே கட்டி வச்சுருக்கேன் தெரியுமா? நிஜமாவே ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு. ஆனால் பொண்ணுக்காக இல்லை, சிவபெருமானுக்காக. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் ஹிருதயாலீஸ்வரர் டெம்பிள். தமிழில் சொல்லணும்னா இருதயாலய ஈஸ்வரர். இந்த கோவிலுக்கு ஏன் இந்த பேர் சூட்டப்பட்டது, இந்த கோவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருநின்ற ஊரில் தான் 63 நாயன்மார்களில் ஒருத்தரான பூசலார் வாழ்ந்திருக்காரு. நாயன்மார்கள்னால் வேற யாரும் இல்லை, எல்லாருமே சிவனடியார்கள். ஸோ அவர்களில் ஒருவரான பூசலார் இந்த திருநின்ற ஊரில் தான் வாழ்ந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஒரு நாள் பூசலாருக்கு ஒரு செய்தி வருது. காஞ்சிபுரத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜசிம்ம மன்னன் கைலாசநாதர் சிவனுக்கு ஒரு கோயில் கட்ட போறான், அந்த பணியை நாளையிலிருந்து தொடங்க போறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இதை கேட்டதுமே பூசலாருக்கு நானுமே சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ராஜசிம்மன் கிட்ட பொருள் வளம் இருக்கு, அவன் கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்றான். நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம எப்படி கோயில் கட்டுறது அப்படின்னு ரொம்பவே ஆழ்ந்த சிந்தனைக்கு போறாரு. ராஜசிம்மன் கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ண அதே நாள் இவருமே தன்னோட இதயத்துல சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்க ராஜசிம்மன் கால்கோல் நடத்த இங்க இவருமே தன்னோட இதயத்துக்குள்ள கால்கோல் நடத்துறாரு. ராஜசிம்மன் கோயிலை கட்ட கட்ட தன்னோட இதயத்துல இவரும் கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா காஞ்சிபுரத்துல ராஜசிம்மன் கோயிலை சக்சஸ்ஃபுல்லி கட்டி முடிச்சிடுறான். கட்டி முடிச்சது உடனேவே பிரதிஷ்டை செய்ய ஒரு நாளை குறிக்கிறான். அதே நாள் அதே நேரம் பூசலாரும் தான் ஹார்ட்ல கட்டின அந்த கோயிலுக்கு பிரதிஷ்டை செய்ய நாளை குறிக்கிறாரு. நாளைக்கு பிரதிஷ்டை நடக்க போதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் இரவு ராஜசிம்மனுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது. கனவுல சிவபெருமான் வந்து, நீ கட்டின கோயில் பிரதிஷ்டைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ராஜசிம்மனோ ஏன்னு கேட்க, உன்னை விட திருநின்ற ஊர்ல பூசலார்னு ஒருத்தன் எனக்கு மிகப்பெரிய கோயிலை கட்டிட்டு வந்துட்டு இருக்கான், நான் அங்க போனமே, அதனால உன்னோட கோயில் பிரதிஷ்டைக்கு நான் இன்னொரு நாள் வரேன், உன்னோட நாளை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு கனவுல வந்து சொல்றாரு. ராஜசிம்ம மன்னனோ, யார் அந்த பூசலார், திருநின்ற ஊர் அது எங்க இருக்கு, அங்க என்ன கோவில் பணி நடந்திருக்கு, எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கன்னு கேட்க, மன்னர்கள்லாம் விசாரிச்சு அந்த பத்தி எந்த தகவலுமே இல்லையே, அப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சோடுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜசிம்ம மன்னன் டைரக்டா திருநின்ற ஊருக்கே போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் விசாரிச்சு பூசலாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா பூசலார்கிட்டயே பேச போறாரு. நீ கட்டின கோயில் எங்க, நீ பிரதிஷ்டை நடத்த போறன்ற, எங்க நடத்த போற, இந்த மாதிரிலாம் கேட்க, பூசலாரோ இந்த மாதிரி நான் என் இதயத்திலேயே சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன், இதயத்திலேயே தான் அவருக்கு பிரதிஷ்டையும் பண்ண போறேன் அப்படிங்கிற கதைய சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு, நான் இதயத்துல கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பூசலார் கேட்க, நான் பொன்னாலும் மண்ணாலும் அங்க காஞ்சிபுரத்துல சிவபெருமானுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த கோயிலை விட உன் மனக்கோயில் தான் பெருசு அப்படின்னு உன் கோயில் பிரதிஷ்டைக்கு அவர் வர விரும்பி இருக்காரு அப்படிங்கிற கனவு கதைய பூசலார் கிட்ட சொல்றாரு. அதை கேட்டதும் பூசலாருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகுது. பூசலாரோட இந்த மணக்கோயிலோட ஒரு நினைவு சின்னமாக தான் இந்த இருதயாலீஸ்வரர் கோயிலை அவருக்கு பின் வந்தவர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு இருதயாலய ஈஸ்வரர் அப்படின்னு பெயரும் சூட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல பூசலாரோட வடிவத்துல ஒரு செப்பு சிலையும் செதுக்கப்பட்டிருக்கு. கருவறைக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா பூசலாருக்குனுமே ஒரு சிலை ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிகழ்வை போற்றும்படி பெரிய புராணத்துல சேக்கிழார் வரிகள் எழுதியிருக்காரு. நீண்ட செஞ்சடையனாருக்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையராத பூசலார் போற்றி. மகா சிவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மகா சங்கராந்தி இந்த மாதிரி டைம்லலாம் திருவிழா பயங்கர கோலாகலத்தோட இந்த கோயில்ல நடத்தப்படும். இருதய நோயால பாதிக்கப்படுறவங்க இங்க வந்து மனமுருகி சிவபெருமான வேண்டிட்டு போறதாகவும் சொல்லப்படுது. திருநின்ற ஊர்ல லிவிங்ஸ்டனா இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா 100% இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த கோயிலை விசிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.